ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ராமா பார்த்தலாமா? இப்போ ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ட்ராமாவோட ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜிம்லேருந்து தான் வராங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா அந்த ஜிம்மில் அதாவது லேடீஸ்லாம் இருக்காங்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஜென்ட்ஸ் மட்டும்தான் எல்லாருமே இருக்காங்க. அங்கே இருக்க ஒரே ஒரு பொண்ணு யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம ஹீரோயின் மட்டும்தான் இருக்காங்க. இவங்க ஜிம்முக்கு போகிறதுக்கு காரணமும் இருந்துட்டு தான் இருக்கும். அதே சமயத்தில் இந்த ஜிம்மில் சும்மா இல்லாமல் மற்ற பசங்கள்லாம் வராங்கல்ல, அவங்கெல்லாம் ஹீரோயின்கிட்ட வம்பு வளர்த்துட்டே தான் இருப்பாங்க. இவங்க அந்த ஜிம்முக்கு எதுக்கு வராங்களோ அந்த வேலை போக இந்த மாதிரி வம்பு வளர்க்குறாங்கல்ல, அவங்களையும் போட்டு பின்னி எடுத்துகிட்டு இருப்பாங்க ஹீரோயின். எப்படியாவது அவங்களோட பவரை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சுக்கணும், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகணும் அப்படின்றதுல மட்டும் அவங்க அதிகமாக கவனம் செலுத்துவாங்க. இதோடைய எதுக்காக ஹீரோயின் வந்துட்டு இந்த வயசில் வந்து ஜிம்முக்கு போகிறாங்க, அதுவும் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க பவரை ஏன் ஏற்றணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஒரு கேங்ஸ்டரோட ஒரு பொண்ணு. அதனால பார்த்தோம் அப்படின்னா அவங்க படிக்கிற ஸ்கூல்லையும் அவங்கள எப்போ பார்த்தாலும் அவங்க அப்பாவை வச்சு வச்சு கிண்டல் பண்ணுறது, அவங்க அப்பாவை வச்சு வச்சு பேரை சொல்லி வம்பு பண்ணுறதுன்னு இதே மாதிரி தான் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஹீரோயினும் பொறுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பாடு சாப்பிட்டு மிச்சம்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஹீரோயின் உட்கார இடம், அவங்களோட பேகு அது ஃபுல்லாக கொட்டி விட்டு அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்திடுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோயினால் பொறுமையாக இருக்கவே முடியாது. அவங்களும் எவ்வளோ பொறுத்து பொறுத்து போவாங்க. அதாவது ஸ்கூலில் படிக்கிறதுல வந்து அவங்க கூட படிக்கிறாங்கல்ல அந்த பசங்க, அதுவும் பொம்பளை பிள்ளைங்க தான், அவங்கள வந்துட்டு அவ்வளோ ஒம்பு பண்ணிட்டு கிண்டல் பண்ணிகிட்டே இருந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோயினுக்கு கோவம் தாங்காமல் என்ன செய்வாங்க, எல்லாரையும் இழுத்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க பயங்கரமாக. அப்போல்லாம் அவங்க ஜிம்முக்கெலாம் போயிருக்க மாட்டாங்க. செம்மையாக எல்லாரையும் போட்டு அடி அடின்னு போட்டு அடிப்பாங்க. அதை பார்க்கும்போது மற்ற பொண்ணுங்க இவ்வளோ நாளாக வந்து ஹீரோயினை எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாலும் அப்போல்லாம் அமைதியாக இருந்தவங்க இன்றைக்கி அவங்க திரும்பி எடுக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் அந்த மாதிரி அந்த ஆளோட பொண்ணுல, அதனால தான் அவரும் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கா, இப்படி போட்டு எல்லாரையும் அடிச்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். யாருமே புரிஞ்சிக்கலன்னு ரொம்ப கோவத்துலேயும் வருத்தத்துலேயும் இருப்பாங்க. அதிலே போட்டு எல்லாரையும் பின்னி எடுத்துருவாங்க. இப்போ எல்லாரும் என்ன பேசுகிறாங்கன்றது ஹீரோயினுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். உடனே என்ன பண்ணுவாங்க, வேக வேகமாக எல்லாரையும் அடிச்சு போட்டு அவங்களோட பேகெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்துகிட்டு இவங்களோட ஐடி கார்டு அதெல்லாம் கலட்டி அவங்க கிளாஸ் டீச்சர் இருக்காங்களே அவங்க கையிலேயே கொடுத்துட்டு இவங்கெல்லாம் பேக்கை தூக்கிட்டு வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா, இதுக்கப்புறம் சண்டை போட்டுட்டோம், ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நம்மளை ஸ்கூலை விட்டு அனுப்ப தான் போகிறாங்க, அதுக்கு நம்மளே கொடுத்துட்டு வெளியே வந்துடுவோன்ற மாதிரி அவங்க முடிவே பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வெளியே வந்துட்டு இருப்பாங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க, ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. என்னடா இது இவங்க எதுக்கு ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்தா சொல்ல வேண்டியதே இல்லை, அவங்க அப்பா தான் காரணம். அவங்க அப்பா பண்ண வேலைக்கு அவங்க அப்பாவை இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ பொண்ணை வச்சு தான் அப்பாவை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இதனாலே பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு செம்ம டென்ஷன் ஆகும். அதுக்கு மேலே ஹீரோயினால் தாங்க முடியல. டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, அந்த போலீஸ்காரங்க காரையை வந்து கல் தூக்கி அடிச்சு விட்டுறாங்க, கண்ணாடியெல்லாம் உடச்சி விட்றாங்க, சும்மாவே துரத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணால் என்ன பண்ணுவாங்க, இவங்களை என்னைக்காவது அவங்க அப்பா பார்க்க வருவாருன்றதுனால தான் அவங்க டெய்லி அந்த பொண்ணு எங்கே போனாலும் வந்தாலும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கூட ஹீரோனால் நிம்மதியாக இருக்கவே முடியல. அதனால தான் அவங்க கோவத்தில் இந்த மாதிரி செஞ்சிடறாங்க. உடனே இது செஞ்சதுக்கப்புறம் இதையே உன் மேலே ஒரு கேஸாக போடுறேன்ட்டு அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியும் இப்படிமா அவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு அவங்க வீட்டில் வந்து யாரும் இல்லாத டைமாக பார்த்து, அதாவது போலீஸ்காரங்களும் அசந்த நேரத்தில் வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்படி தான் அவங்க வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா வாசலில் வந்து ஒரு பூங்கொத்து கேக்கெல்லாம் வச்சுட்டு போயிருப்பாங்க. இது உடனே ஹீரோயின் அதை பார்க்காம அப்படியே எட்டி உதச்சிட்டு அவங்க பாட்டுக்கு ரூம்குள்ளே போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா, இது அவங்க அப்பா தானே தெரிஞ்சிருந்தோம், அவரால் தானே இவ்வளோ கஷ்டப்படுறோம், நம்மளை போலீஸ் துரத்துது, நம்மளோட படிப்பு பாதிலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே கோவமாக இருக்குது. இப்படியே போகுது, அவங்க படிப்பையும் விட்டுட்டாங்க, தனிமையிலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க, பல கவலைகளும் கஷ்டங்களும் சுமந்துட்டே இருக்காங்க. இந்த டைம் பார்த்து தான் வந்துட்டு ஹீரோயினோட அப்பா இருக்கார்ல, அவர் ஒரு நாள் ஹீரோயின்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுவார். கால் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அட்டன் பண்ணிடுவாங்க. அவர் ரொம்ப ஜாலியாக தான் பேசிகிட்டு இருப்பார், அது பொண்ணுக்கு எல்லாமே செய்கிறோம், நல்லா பார்த்துக்குறோன்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. கால் பண்ணவுடனே இவங்களுக்கு செம்மக்கும் வந்து திட்டி விட்டுருவாங்க. நீ எல்லாம் அப்பாவாக இருக்கிறதுக்கே உனக்கு வந்து ஏதாவது இருக்கா, உன்னால் எனக்கு எவ்வளோ கஷ்டம் நஷ்டம், எங்கே போனாலும் அவமானமாக இருக்குது, என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல, நான் எதிர்பார்க்குறதெல்லாம் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தான், பணம் காசெல்லாம் இல்லை, நீ ஏன் இப்படி இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இதனால் அவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி மனசு உடைஞ்சு போயிடுறாரு. நம்ம பொண்ணு இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாளே, அவளை போய் ஒரு தடவை நேரில் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. ஹீரோனை எப்படியாவது போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அப்பா வந்து நினைப்பாரு. அதனால் யாருக்கும், ஏன்னா அவர் ஒரு கேங்ஸ்டர் இருக்கனால மற்ற நேரம் வெளியே வர முடியாது, ஸோ அவர் நேரம் பார்த்து தானே வெளியே வரணும். அப்படி நேரம் பார்த்து வெளியே வந்து ஹீரோயின் வீடு வரைக்கும் வந்துடுவார். வீட்டுக்குள்ளே போய் பொண்ணை பார்க்கலான்னு சொல்லிட்டு கதவும் திறந்துருவார். ஆனால் திறந்து தான் இருக்குது, இந்த பக்கமும் அந்த பக்கம் திறக்கிற மாதிரி தானே இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அங்கே யாரோ ஒருத்தர் வந்து கண்ணோடு வந்துடுவார். அதை பார்த்தோன்னா அவருக்கு எப்படி இருக்குன்னா, உள் பக்கம் ஓப்பனில் தான் இருக்குது, அந்த கதவை இழுத்து பிடிச்சிடுவார். ஏன்னா இப்போ இவர் யாரையும் கூட்டிகிட்டு வரல, தனியாக தான் வேற வந்திருப்பாரா. தனியாக வந்திருக்கும் போது கதவை இப்போ திறந்துட்டோம் அப்படின்னு வந்துட்டு பொண்ணுக்கும் ஆபத்துன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் சண்டை போட முயற்சி பண்ணுவார், ஆனால் அவரால் சண்டை போடவே முடியல. ஏன்னா அவங்க வந்தவுடனே டக்குன்னு டமால்னு ஒரு ஷூட் பண்ணிவிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு சத்தம் கேட்டோன்னே தான் அவங்க வெளியே ஓடி வராங்க. கதவை திறக்க முடியல, அந்த அளவுக்கு அவங்க அப்பா வந்து வெளிப்பக்கமாக அந்த கதவை வந்து லாக்கை டைட்டாக பிடிச்சிட்டு நிற்கிறாரு. அவங்க ஒரு பக்கம் போராடி கதவை திறந்துட்டு வெளியே வந்து பார்க்கும்போது அங்கேயே அவங்க அப்பா இறந்து கிடப்பார். என்னப்பா ஆச்சு உனக்கு, அப்படி என்னதான் கோவமாக பேசினாலும் அப்பா தானே ஒரு மாதிரி பதற ஆரம்பிச்சிருவாங்க. என்ன ஆச்சுப்பான்னு கேட்டு அழ ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. அவங்க அப்பாவை போலீஸ் வேற தேடிட்டு இருந்தது. இப்போ இதுக்கு வந்து சாட்சின்றது யாருமே இல்லை, ஹீரோயின் மட்டும் தான் இதை பார்த்துருக்காங்க.
ஹீரோயின் ரொம்பவே கவலைப்படுறாங்க. அப்பாவோட அந்த ஃபேர்னல் நடக்குது. அதில வந்து பார்த்தோம்னா, எல்லாருமே நெறைய பேர் வந்து தெரிஞ்சவங்கலாம் வந்துட்டு போறாங்க. இதில ஹீரோயினோட அப்பாவுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாரு. சொல்லணும் அப்டின்னா, அப்பாவுடைய லீடரே அவர்தான். அவர்தான் இவர வந்துட்டு இந்த மாரி செய்ய சொல்றது. ஃப்ரெண்டும் கூட, லீடரும் கூட அப்டின்னு கூட வச்சுக்கலாம். அவரும் இதுக்கு வந்துட்டு போறாரா, அதனால ஹீரோயின் இதெல்லாம் முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. இந்த மாரி எங்க அப்பாவ இந்த மாரி பண்ணவன நான் பார்த்தேன். இன்னொரு தடவ பார்த்தா கண்டிப்பா நான் அவன கண்டுபிடிச்சுருவேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவர் இந்த மாரி அவர் வந்து தன்னால இது ஆகல அப்டி இப்டின்னு சொல்லவும் யாருமே நம்ப மாட்றாங்க. உங்க அப்பா என்ன பெரிய நல்லவனா? அவனுக்காக வந்து நீ இது மாரி பண்ற. அவனுங்க செய்யாட்டி அத நாங்களே பண்ணியிருப்போம். அப்படி இப்படின்ற மாரி பேசவும் ஹீரோனால தாங்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு அங்கேருந்து வந்துடுறாங்க. அப்புறம் அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. அப்பா வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார்ல ஒரு ஃப்ரெண்டு அப்படின்றதுக்காக அந்த கேங் லீடர். அவர போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வராங்க. அவர் இந்த பொண்ண பார்த்தோனே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இந்த மாதிரி எங்க அப்பாவ யாரோ இந்த மாரி பண்ணிட்டாங்க. அவங்கள நான் பழி வாங்கணும். அவன நான் ஒரு தடவ பார்த்துட்டேன். இன்னொரு தடவ பார்த்தா கண்டிப்பா கண்டுபிடிச்சுருவேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்பாங்க. அதுக்கு அந்த ஆள் என்ன சொல்வாருன்னா, ஹீரோயின் கிட்ட ஒரு பெரிய கத்திய தூக்கி போடுவாரு. இந்தா இத வச்சுட்டு என்ன ஏதாவது பண்ணிடு. அதாவது என்ன இங்கேருந்து முடிச்சு கட்டிட்டு இங்கேருந்து வெளிய போ அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. என்ன எதுக்கு இந்த மாரி பண்ண சொல்றீங்க? எங்க அப்பாவ யார் இப்படி பண்ணான்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லவும், நீ என்ன பண்ணு நான் தான் சொல்றத நீ செய்யுன்னு சொல்லவும், ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியலல்ல. அவங்க அப்படியே நின்னுட்டே இருப்பாங்க. உன்கிட்ட இது மாரி கத்தி எடுத்து போடுறேன். இந்த மாரி பண்ணுன்னு சொல்றேன். நீ வந்து இந்த மாரி தைரியம் இல்லாத மாரி நின்னுட்டு இருக்க. நீ அவன கண்டுபிடிச்சு மட்டும் என்ன பண்ண போற? ஒண்ணுமே உன்னால பண்ண முடியாது. ஏன்னா நீ தேடி போறவன் பலசாலியா இருந்தா நீ என்ன பண்ணுவ? நீ உங்க அப்பா மாரியே போய் அந்த இடத்துக்கே போய் சேர போறியா? இங்கேருந்து வெளிய போ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டி அனுப்பிருவாரு. ஹீரோனுக்கு ரொம்பவே சோகமா போயிடும். இதுக்கப்புறம் அப்பாவ இந்த மாரி பண்ணவன நம்ம தனியா தான் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனப்பாங்க. வீட்ல உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு கால் வருது. உங்க அப்பாவ இந்த மாரி பண்ணதே நாங்க தான். உனக்கு எங்கள தானே தேடிட்டு இருக்க. நேர்லயே வந்து எங்கள பாரு. வரும்போது சும்மா வராத. பணம் இவ்வளோ எடுத்துட்டு வா. அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இவனுங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா, இப்ப இந்த மாரி பண்ணிட்டு தைரியமா வேற கால் பண்ணியிருக்கானுங்க. தனியா வேற வந்து மீட் பண்ண சொல்றானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு செம்ம கோவம் வருது. உடனே அட்ரஸ கேட்குறாங்க. அவங்க அட்ரஸ் குடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, இவங்களும் மாறுவேஷத்துக்காக ஒரு தொப்பியும், மாஸ்கையும் போட்டுக்கிட்டு அங்க கிளம்பி போறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 பசங்க நின்னுட்டு இருக்காங்க. அவங்களோட வேலையே என்னன்னா, இந்த மாரி ஏதாவது ஒரு ஹாட் டாபிக் நியூஸ் ஏதாவது ஓடிட்டு இருந்ததுன்னா, அதுக்கு இந்த மாரி ஃபேக் கால் பண்ணிட்டு, அவங்க கிட்ட நாங்க தான் இத பண்ணோம். எங்கள மீட் பண்ண வாங்க அப்படின்ற மாரி கூப்பிட்டு, அவங்க கிட்ட இப்போதைக்கு என்ன இருக்கோ, அது செயினோ, மோதிரமோ, பணமோ ஏதோ ஒண்ணு இருக்கோ, அதெல்லாம் புடுங்கிட்டு அனுப்புறதே அவங்களோட வேலையா வச்சுட்டு இருக்காங்க. இந்த மாரி பண்ற பசங்க கிட்ட இப்ப ஹீரோயின் போய் மாட்டிக்கிட்டாங்க. அவங்களும் எவ்வளோ முயற்சி பண்றாங்க. இவனுங்க வந்து கையில உள்ளத கழட்டு, கால்ல உள்ளத கழட்டுன்னு மிரட்டிட்டே இருக்கானுங்க. அடிக்கவும் ஆரம்பிச்சுறாங்க. ஹீரோன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச சண்டையெல்லாம் போட்டு போட்டு பார்க்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல 4, 5 பசங்க சேர்ந்து அடிக்கவும் அப்படியே அங்கேயே சுருண்டு விழுந்துடுறாங்க. அப்ப அந்த பொண்ண தூக்கி கார்ல போட்டுக்கிட்டு அவனுங்க பாட்டுக்கு எங்கேயோ போறானுங்க. உடனே அவங்கள அந்த நேரத்துல வந்து ஒரு ஆள் வந்து காப்பாத்துறாரு. யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டா ஒருத்தர் இருப்பார்ல, அவரு தான் வந்து ஹீரோயின அப்ப காப்பாத்துவாரு. காப்பாத்துனதுக்கு அப்புறமா தான் அவர் சொல்வாரு, "இதுக்கப்புறம் உங்க அப்பாவ இந்த மாரி ஆனதுக்கு காரணம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு தனியா போய் நீ தேடிட்டு இருக்காத. அதெல்லாம் உன்னால முடியாத காரியம். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்" அப்படின்ற மாரி அவரு ஒத்துப்பாரு. அதுக்கப்புறமா தான், "நீ இந்த அளவுக்கு வீக்கா இருந்தீன்னா எதுவுமே பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோயின வந்துட்டு அந்த ஜிம்ல வந்து அவர் சேர்த்து விட்டுருப்பாரு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இது வந்து இவரோட ஜிம்முன்னே சொல்லலாம். இப்ப ஹீரோயினுக்கு ஆரம்பத்துலேருந்தே இந்த ஜிம்ல வந்துட்டு இருக்கிறவங்க எல்லாரும் பயங்கரமா கொடுமைப்படுத்தியிருப்பாங்க. அவங்கள வம்பு வளர்க்குறது, சும்மா சும்மா சீண்டுறது, திட்டுறது, அடிக்கிறது அந்த மாரிலாம் பலதும் பண்ணியிருப்பாங்க. ஆனா இவருக்கு அதெல்லாம் தெரியாது. ஹீரோயினும் அவர்ட்ட போய் அந்த மாரிலாம் கம்ப்ளைண்ட்லாம் பண்ண மாட்டாங்க. ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காருன்றதுக்காக போய் எதுவுமே எல்லாத்தையும் போய் சொல்லிட்டே இருக்க முடியாதுல்ல. அதனால ஹீரோயினும் இதெல்லாம் தாங்கிக்கிட்டே இருந்துட்டே இருப்பாங்க. அப்பதான் அவர் வந்துட்டு என்னென்ன ட்ரிக்ஸ்லாம் சொல்லிக் குடுப்பாருன்னா, இப்ப எவ்வளோதான் ஆளுங்க வந்து பலசாலியா இருந்தாலும், அவங்கள எங்க அடிச்சு அவங்க வீக் ஆகுவாங்க. அந்த மாரி மெயினான விஷயங்கள்லாம் வந்து ஹீரோயினுக்கு டிப்ஸ் மாரி சொல்லிக் குடுத்துட்டுருப்பாரு. ஆனாலும் இவர் தான் இந்த ஜிம்ம வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஏன்னா, அவரோட பர்சனல் வேலைக்காக யூஸ் பண்றதுக்காக தான் இங்க வர்றவங்கள வச்சு ட்ரெய்னிங் பண்ணி குடுத்துட்டு இருப்பாரு. பக்கம் போயிட்டே இருக்கும்போது, இப்ப இத நடத்துறாருல அப்பாவோட ஃப்ரெண்டு. அவர் வந்து அந்த ஜிம்ம நடத்திட்டு இருக்காருல்ல, அவர் வந்துட்டு அப்பப்போ ஒரு போட்டி வைப்பாரு. அந்த போட்டியில வந்துட்டு இப்ப நெறைய பேர் கலந்துக்கணும். கடைசியா யார் ஜெயிக்கிறாங்களோ, அதாவது அவங்க தான் இன்னும் நல்லா ட்ரெயின் ஆயிட்டாங்க. அப்படின்ற மாரி அவங்க அடுத்த அசைன்மென்ட்டுக்கு அவங்க ரெடி ஆவாங்க. இந்த மாரி போட்டி நடக்கும்போது, இந்த போட்டியில இப்ப ஹீரோயினும் கலந்துக்கிற மாதிரி இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்கள ஃபர்ஸ்ட்டு ஏளனமா நெனைப்பாங்க. ஆனா, அவங்க பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் போட்டு அடிச்சு போடுவாங்க. இங்க எந்த லேடீஸுமே கிடையாது. இவங்க மட்டும் தானே. எல்லாமே அடி வாங்கிட்டு இருக்கிறது எல்லாமே இப்ப அந்த பசங்களா தான் இருப்பாங்க. எல்லாம் அடி வாங்கி முடிச்சோனே, ஒருத்தன் மட்டும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பலசாலியா இருப்பான். அவன மட்டும் ரொம்ப துள்ளிக்கிட்டே வேற இருப்பான். ஆனா ஹீரோயினால ஒண்ணுமே பண்ண முடியாது. கடைசியில அவனையும் அவுட் ஆக்கி விட்டுருவாங்க. இதனால ஹீரோயின் இப்ப ஜெயிச்சுட்டாங்க. ஹீரோயினோட அப்பாவோட ஃப்ரெண்டுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இப்ப நீ ஓரளவுக்கு நல்லாவே தேறி வந்துட்ட அப்படின்ற மாரிலாம் ஹீரோயின நல்லா பாராட்டுவாரு. அதான் இது ஒரு விளையாட்டா இருந்தாலும் அந்த பசங்களால இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. ஒரு பொண்ணுகிட்ட நம்மலாம் தோத்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவம் வரும். அதுலயும் கடைசி வரைக்கும் போராடி தோத்தார்ல, அவருக்கெல்லாம் செம்ம டென்ஷனா இருக்கும். அதனால ஹீரோயின் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருப்பாரு. அதுக்காகவே அவங்களுக்கே தெரியாம அவங்க ட்ரிங்க்ஸ்ல வந்து ஏதோ மிக்ஸ் பண்ணி குடுத்துருவாரு. அதுல அப்படியே அவங்க மயக்கம் போட்டு விழும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கணும்
வேணும்னு நினைப்பாரு. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஹீரோயின் வந்து அவங்க அப்பாவோட அஸ்தி இருக்குல்ல, அதை அப்படியே பத்திரமா தான் வச்சிருப்பாங்க. அது அவங்க அப்பாவோட இறப்புக்கு யார் காரணமோ அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இதை பண்ணணும் அப்படின்றதுக்காக வச்சிருப்பாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வேற மயக்கமா வேற இருக்கு. இவன் வந்துட்டு அவங்கள்ட்ட போய் மிஸ்பிஹேவ் பண்ண வந்திருக்கான். உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பாட்டையே இப்படி உடைச்சு அதுலேருந்து ஒரு இதை எடுத்துட்டு அப்படியே அவனை வந்து கீறி விட்டுட்டு அங்கேருந்து தப்பிக்கலான்னு போவாங்க. தள்ளாடி தள்ளாடி தப்பிச்சு வெளியே போகணும்னு நினைப்பாங்க. அந்த டைம் விடாமல் இவன் துரத்திட்டே வருவான். அப்போ தான் வந்துட்டு அப்பாவோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் வந்துருவாரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா, இவனை பிடிச்சிட்டு வந்துருவாரு. என் இடத்துல ட்ரைனிங் கொடுக்கறது வந்து நம்மளோட வேலைக்காக தான் பண்ணுறோம். இங்கே தப்பு பண்ணுறவனுக்கு வந்து தண்டனையே வேறு மாரி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், மூஞ்சிலேயே ஒரு பூரான் போட்டு விட்டுருவார். இதை நீ என்றைக்கும் மறக்கக்கூடாது. இந்த பூரான் உனக்கு நீ இருக்கிற வரைக்கும் அந்த மூஞ்சிலேயே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவருக்கும் செம்ம கோவமாயிடும். அப்புறம் ஹீரோயினை கூப்பிடுவார், நீ இது மாதிரி எதுக்காக கஷ்டப்பட்டுட்டே இருக்க, நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு ஹீரோயினுக்கு ஆறுதல் கூப்பிடுவார், ஆறுதல் சொல்வார். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைமில் தான் அவர் என்ன சொல்வார்னா, இந்த மாதிரி உங்கள் அப்பா இறப்புக்கு காரணமானவங்க வந்து ஒரு வேளை போலீஸ்காரவங்களா கூட இருக்கலாம் அப்படின்றது என்னோட சந்தேகம். ஆனால் முழுமையாக இன்னும் என்னால் வேறு எதுவும் கண்டுபிடிக்க முடியல. பொறுமையாக இருந்ததை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்லாம் சொல்லுவார். வந்து அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் எவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எங்கள் அப்பாவை இந்த மாதிரி பண்ணவரை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் தான் இப்போ நல்லா தெரிய வந்துட்டாங்கல்ல, அவங்களுக்கு என்னென்னா இப்போ இவர் சொன்னார்ல போலீஸ்காரங்களையும் இவன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லவும், ஹீரோனுக்கு நம்ம ஏன் போலீஸ்காரியாக ஆகக்கூடாது, அப்படி ஆனால் தான் அங்கே உள்ளவங்க யார் தப்பு பண்ணுறாங்கன்றதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போலீஸாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இந்த விஷயத்தை வந்து இவர்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ரெண்டுமே திருடன் போலீஸ் மாதிரி தானே, மாற்றி மாற்றி சொன்னால் பிரச்சனையாகும்னு சொல்லிட்டு இங்கேயும் இந்த கேங்ஸ்டர்லேயும் ஒருத்தியாக இருந்துப்பாங்க, போலீஸ்காரவங்களையும் ஒருத்தியாகவும் இருந்துப்பாங்க. ஏன்னா இப்போ அங்கே வேலை பார்க்குறதுலனா அதுக்கான டைம் இருக்கும், இங்கே அதுக்கான அப்படின்ற மாதிரியே மேனேஜ் பண்ணி ஓட்டிகிட்டே இருப்பாங்க. 2 பேருக்குமே 2 சைடுமே தெரியாத மாதிரியே பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படி தான் இப்போ உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் வந்திருக்கும். அதாவது இங்கே ஒருத்தர் வந்து தப்பான வேலைலாம் பார்த்துட்டு இருக்காரு, அவங்கள போய் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து அங்கே வருவாங்க. பயங்கரமாக சண்டை போடுவாங்க. அங்கே கூட வந்து ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பார். என்ன ஒரு பொண்ணு இந்த மாதிரிலாம் அடி அடின்னு போட்டு அடிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிரண்டு போயிடுவார். ஹீரோயின் அவரை வந்து பிடிச்சிருவாங்க. பிடிச்சதுக்கப்புறம் அவர் என்ன சொல்வார்னா, இவரை நான் பிடிச்சதை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்டு அவரை வாங்கிட்டு கூப்பிட்டு போவார். ஹீரோயினும் எதுக்காக அதுக்கு சரின்னு ஒத்துப்பாங்க அப்படின்னா வந்துட்டு, இப்போ இவங்க தான் பிடிச்சாங்க அப்படின்னா வந்துட்டு அது ஒரு நியூஸாக வந்துடும். ஸோ நம்ம இப்படி வேலை பார்க்குறது வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக அவர்கிட்டயே வந்துட்டு இவங்க பிடிச்சி தனியாக போய் சண்டை போட்டு பிடிச்ச ஆளுங்களை கூட அவங்கள்ட்டலாம் ஒப்படைச்சிருவாங்க. இவருக்கும் பார்த்தீங்கன்னா பெருமையும் பேரும் கிடச்சிட்டு இருக்கும் இந்த போலீஸ்காருக்கு. சரின்னு சொல்லிட்டு இப்படியே போயிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் திரும்ப இன்னொரு ஆள் வந்து இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஏதோ திங்ஸ் எல்லாம் மாற்றி மாற்றி கொடுக்கணுன்ற வேலைலாம் இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காருன்னு ஹீரோயின் தனியாக போய் ஒத்த ஆளாக நின்று எல்லாரையும் போட்டு புரட்டி எடுத்துகிட்டு இருப்பாங்க. இதை பார்க்கும்போது இந்த போலீஸ்காருக்கு பயங்கர ஒரு மாதிரி இருக்கும். இவன் என்ன பொண்ணா ஆனானே தெரியல, இந்த அடி அடிக்கிறா, இப்படி ஒரு பொண்ணு சண்டை போட்டு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைன்ற மாதிரிலாம் நினச்சிட்டே இருப்பார். ஹீரோயினை அடிக்கிற வரைக்கும் அடிச்சுட்டு அவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. இப்போ இவரை கூப்பிட்டு வந்து விசாரிப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்குறது யார், சப்ளை பண்ண சொல்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவங்க சொல்லவே மாட்டாங்க. அவங்கள பற்றிலாம் தெரியாது, அவங்களாம் ரொம்ப மோசமானவங்க, இப்போ நான் அவங்க பேரெல்லாம் எழுத்து சொன்னேன்னா நானும் இருக்க மாட்டேன் நீயும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டே இருப்பார். நீ ஆளை சொல்லுடான்ற மாதிரிலாம் இவர் போயிட்டு கேட்டுகிட்டே இருப்பார். அப்போ தான் அது யாருன்னு காட்டுவாங்க. அது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஹீரோயின் கிட்ட தப்பாக நடந்துக்க ஒருத்தர் முயற்சி பண்ணார்ல, மூஞ்சில் கூட பூரா வாங்கினாரு, அவர் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டே இருப்பார். அன்றைக்கி நடந்த விஷயத்துக்கு அப்புறம் அந்த ஹீரோயினோட அப்பா ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் வந்து அந்த இடத்த விட்டு அந்த ஆளை துரத்தி அனுப்பியிருப்பார். அந்த இடத்துலேருந்து வெளியே வந்த இவர் வந்துட்டு இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் பண்ணி தான் இன்றைக்கி பெரிய ஆளாகவே வளர்ந்துருக்காராம். அதோட ஏன்னா அவர் ஒரு வித்தியாசமான ஒரு பொருளை வந்து இப்படி கொடுக்குறது கொள்றதுன்னு இருந்து ரொம்ப பணக்காரர், ரொம்ப ஒரு பெரிய ஆளாகவும் ஆகியிருப்பார். ஏற்கனவே ஒரு ஜிம்முக்கெலாம் போன பெரிய ஆளாக இருக்கார். அதனால் அப்படி ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும். இவரால் தான் இவருக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயமும் இப்போ தெரிஞ்சிட்டு இருக்கு. இதுக்கிடையிலே ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ போலீஸில் அவங்க சேர்ந்ததே வந்து அவங்க அப்பாவை பற்றின சில விஷயங்கள்லாம் அங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, அந்த டீட்டெயில்ஸில் வந்து யார் அவங்க அப்பா இப்படி பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்றதையும் அவங்க வந்து நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு சொல்லிட்டு அதெல்லாம் யாரும் இல்லாத நேரமாக பார்த்து ஹீரோயின் அதெல்லாம் தேடிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு சில பேர் மேலே சந்தேகம் வரும். அவங்களையும் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. இதெல்லாம் அவங்க பண்ணுறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இதே நேரத்தில் ஹீரோயின் ட்ரைனிங் எடுத்தாங்கல்ல, அந்த ஜிம்மோட ஓனர் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் இது மாதிரி ஏதோ ஒரு சின்ன வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவரையும் எப்போயா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் போலீஸ்காரங்களை வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் வந்து ஹீரோயினுக்கு தெரிஞ்சிடும். நம்மளை இவ்வளோ ட்ரைனிங் பண்ணதே அவர் தான், அவருக்கு இப்போ ஒரு ஆபத்து வருது, எப்படி இப்போ இந்த டீமோட நம்மளும் தான் அங்கே போகணும், நம்ம இப்போ அங்கே போகணும் அப்படின்னா நம்ம போலீஸ்காரியாக இருக்கிறதும் அவருக்கு தெரிஞ்சிடும், என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இது அவருக்கு தெரியாதுல்ல, அவர் இருக்கிற இடத்த சுற்றி ஃபுல்லாக போலீஸ் இப்போ ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க. அவரை எப்படியாவது காப்பாற்றணும்னு நினச்சாங்களோ என்னமோ அதே யோசனையில் இருந்துகிட்டே இருப்பாங்க. திடீர்னு வந்து யாரோ எங்கேருந்து ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்தா அங்கே இருக்க பொருள் எல்லாம் பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிடும். உடனே இவர் உஷாராயிருவார். டக்குன்னு அந்த ஜிம் ஓனர் என்ன பண்ணுவார், அங்கே பக்கத்துலேயே ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கும், அதில் குதிச்சு எல்லாருமே எஸ்கேப் ஆகிடுவாங்க. இவர் பாட்டுக்கு தப்பிச்சிருவார். தப்பிச்சதோடு பார்த்தோன்னா இப்போ போலீஸ்காரங்களாம் இருக்காங்கல்ல,
இருப்பாங்கல்ல, யார்ரா இப்போ ஷூட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி யோசிச்சுட்டே இருப்பாங்க. எல்லாருமே தொடர்ந்து பார்க்கும்போது எல்லாரோட புல்லட்ஸும் அதிலே தான் இருக்கும். அப்போ இது எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு யோசிக்கும்போது பார்த்தோன்னா, அப்போ தான் கீழே ஒரு கன் இருக்குமா, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இதே கன்று தான் வந்து ஹீரோயினோட அப்பாவை வந்துட்டு ஷூட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணதா இருக்கும். அப்படின்னும் போது இந்த கன்னை வச்சு யார் இந்த வேலையை பண்ணதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு எதுக்குமே விட தெரியாமல் இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு இந்த ஜிம் ஓனருக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி நீ சேஃப் தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் சேஃபாக தான் இருக்கேன், நீ சேஃபாக இருக்கே அப்படி இப்படி மாறி மாறி பேசிப்பாங்க. அப்போ தான் இவங்க ஒரு சில உண்மையே சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் வந்துட்டு போலீஸில் தான் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா அவருக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். எதுக்காக நீ இப்படி பண்ணன்னு கேட்கும்போது, நான் இப்போ அப்படி இருக்கிறனால தான் உன் உயிரியை நல்லா காப்பாற்ற முடிஞ்சது. நீ நினச்சிட்டு இருக்கீல உன்னை யாரோ அப்போ அதை காப்பாற்றுறாங்கன்னு. அவங்களாம் இப்படி பண்ணும்போது இப்படி போலீஸில் ஒருத்தவங்க இருக்கிறது வந்து சேஃப் தானே, அதுக்காக தான் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவரும் புரிஞ்சுக்குவார். அதனால தான் வந்து அவங்க அப்பாவை எதில் ஷூட் பண்ணாங்களோ அதே வச்சு உன்னை நான் காப்பாற்றினேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர்கிட்ட சொல்லிடுவாங்க. இது ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஜிம் ஓனருக்கு தெரியாதுல. அவர் என்ன நினைப்பாருன்னா, நம்ம இடத்துலேருந்து யாரோ தான் தகவல் கொடுத்துருக்காங்க, யாருன்னு தெரியல, கருப்பாடு இங்கே தான் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு இருப்பார். உண்மையிலேயே கருப்பாடு பாவம் தான். உண்மையான கருப்பாடாக இருக்கிறது எவ்வளோ அழகாக இருக்கும், அதுக்கு இப்படி ஒரு பேர். அதோட அந்த மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பார். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோயின் இப்படி கால் பண்ணி சொல்ல வந்து அவருக்கு சில விஷயங்கள் புரியுது. சரி ஓகே, நீ எதுவும் நல்லதுக்கு தான் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டே இருப்பார். அப்போ ஏன்னா ஹீரோயின் இன்னொரு விஷயத்தை சொல்லுவாங்க. நீங்கள் அன்றைக்கி எனக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது என்னால் வந்துட்டு உங்கள் அப்பாவை ஒரு வேளை இந்த மாதிரி ஆக்கினதுக்கு காரணம் போலீஸ்காரவங்க கூட இருக்கலாம். இப்போதைக்கு என்னால் அது மட்டும் தான் முடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. அதனால தான் இந்த மாதிரியே வேலை பார்த்தேன். எங்கள் அப்பாவுக்கு யூஸ் பண்ண அதே கண்ணை வச்சு தான் இப்போ நான் உங்களை காப்பாற்றி விட்டுருக்கேன். திரும்ப சம்மந்தப்பட்டவன் அந்த கன் எடுக்கிறதுக்கு வருவான். அந்த டைம் யார் என்னன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு பிளான் பண்ணேன் அப்படின்னு சொல்லவும், இப்போ இந்த ஆளும் வந்து அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அதோட இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேஷனுக்கு இப்போ ஒரு டவுட்டாகவே இருக்கும். யாரா அது இங்கே வச்சிருந்த இதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்தது யாராக இருப்பார் அப்படின்னு தெரியல. இங்கேயும் அந்த ஆளை தேடிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோயின் தான் இந்த வேலை பார்க்குறாங்கன்றது இங்கே யாருக்குமே தெரியல. இன்னொரு பக்கம் இந்த போலீஸ்காரங்களே அந்த ஹெட் இருக்கார்ல, அவர் வந்துட்டு இந்த கன்னு விஷயங்களை வந்து மறைக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. அதில் ஹீரோயினுக்கு அவர் மேலே ஒரு டவுட் இருந்துகிட்டே தான் இருக்கும். இதுவும் போக இப்போ நம்ம அவனை அந்த ஜிம் ஓனரை வந்து பிடிக்க போனோம், அவன் வந்து தப்பிச்சிட்டான். இதுக்காக வந்துட்டு அவனுக்கே தெரியாமல் அவனை பிளான் பண்ணி பிடிக்கணும்னா அவன் இருக்கிற இடம் ஃபுல்லாக அவனுக்கே தெரியாமல் கேமராலாம் செட் பண்ணணும்னு சொல்லிட்டு செட் பண்ணிடுவாங்க. இந்த விஷயம் ஹீரோயினுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். அது எங்கெங்கே செட் பண்ணியிருக்காங்கன்றதும் தெரியுமா. அதனால் அவருக்கு கால் பண்ணி இந்த இடத்துலலாம் கேமரா இருக்குன்னு சொல்லவும் அவர் எல்லா கேமராவும் ஈஸியாகவே எடுத்துருவார். இப்போ போலீஸ்காரங்களுக்கு பெரிய டவுட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம செய்கிற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஃப்ளாப் ஆகிட்டே போகுதுன்னா அதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது இந்த ஆள் இருக்கார்ல, ஜிம்முலேருந்து பூரா வாங்கிட்டு போனார். அவர் என்ன பண்ணுறாரு, சரியான நேரம் பார்த்து ஜிம்முக்குள்ளே நுழையணும், அங்கே உள்ளவங்களால தானே நம்ம அதாவது இவ்வளோ அசிங்கப்பட்டோம், அவங்க எல்லாரையும் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த நாளுக்காகவே காத்துட்டே இருந்திருப்பார். இவர் யாருமே லிஸ்ட்லேயே எடுக்கலையா, அதனால் இவரை பற்றி யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. எல்லாரும் அசந்து போயிருக்க நேரம் பார்த்து இவர் கரெக்டாக ஜிம்முக்குள்ளே வந்துடுவார். வந்து ஒரு பார்த்திங்கன்னா அங்கே இருக்க அத்தனை பேரையும் சம்மந்தமே இல்லாமல் எல்லாரையும் முடிச்சு கட்டிடுவார். கிட்டத்தட்ட அங்கே இருந்த நிறைய பேர் வந்து இறந்து போயிருப்பாங்க. அதாவது ஜிம் ஓனர் மட்டும் தான் தப்பிச்சிருப்பார். இந்த விஷயம் வந்து ஹீரோயினுக்கு அப்புறமா தான் தெரிய வரும். ஆனால் யார் இப்படி பண்ணது அப்படின்றது யாருக்குமே இப்போ தெரியல. அப்போ ஹீரோயின் என்ன நினைப்பாங்கன்னா, ஜிம் ஓனருக்கும் ஏதாவது ஆகியிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுவாங்க. ஏன்னா இப்போ இறந்து போனவங்களுக்குலாம் அந்த இது நடக்கும்ல, அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அங்கே வந்துட்டு ஜிம் ஓனர் நின்றுட்டு இருக்கிறத ஹீரோயின் பார்ப்பாங்க. அப்புறம் அவங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு நிம்மதியாகவே இருக்கும். இப்போ இந்த மாதிரி கொடூரமாக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா அது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. யோசனையிலே இருந்துகிட்டே இருப்பாங்க. இப்போவும் அந்த பூரா வாங்கினவர் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு யாருக்குமே சந்தேகமே வராது. அவர் அடி வாங்கினதோட அங்கேருந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க. அவர் இந்த அளவுக்கு டெவலப் ஆனது யாருக்குமே இன்னும் தெரியல. இந்த இடத்துக்கு வந்து போலீஸ்காரங்களும் இப்போ வந்திருப்பாங்க. அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் அங்கே நின்றுட்டு இருப்பாங்களா, இவங்க கண்ணில் மாட்டணும் அப்படின்னா நம்ம இதுக்காக இங்கே வந்தோன்ற மாதிரி சந்தேகம் வந்துருமேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து வேக வேகமாக கிளம்புவாங்க. இருந்தாலும் எதுவும் கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு அவங்களுக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனாலும் அவங்க யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஹெல்மெட் போட்டு வந்திருப்பாங்க, பைக்கில் வந்ததுனால வேற யாரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பட்டுக்கு போயிருப்பாங்க. ஹீரோயின் தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து வருவாங்க. அப்புறம் சும்மா இல்லாமல் போலீஸ்காரங்களாம் என்ன பண்ணுறாங்க, நேராக வந்துட்டு அந்த ஜிம் ஓனர் இருக்கார்ல அவர் போய் பார்க்குறாங்க. பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதே மாதிரி தான் நாளைக்கு உனக்கும் நடக்கும், இந்த மாதிரி உனக்கு ஆல்ரெடி பிளான் பண்ணதுலேருந்து நீ ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகிட்டேன், திரும்ப உனக்கு இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவர் எதுவுமே சொல்ல மாட்டார். நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் அசால்ட்டாக செய்கிற தப்பு வெளியே தெரியாமல் தானே இருப்பார். அந்த மாதிரி தான் அவரும் நடந்துகிட்டே இருப்பார். அந்த டைம் தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆள் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா, அவனையும் வந்துட்டு இப்போ அவன் மேலே ஒரு டவுட் வந்துடும். ஸோ அவன் வந்து இந்த மாதிரி இங்கே ஜிம்மிலேருந்து வெளியே வந்து தான் இந்த வேலைலாம் பார்க்குறான். அவனை பற்றி போலீஸ்காரங்களுக்கு சில விஷயம் தெரியும்ல, அதனால் அவங்க என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா வந்துட்டு இவரை தனியாக மீட் பண்ணுறதுக்காக அவங்க ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணி ஒருத்தரை வச்சுருக்காங்கல்ல சந்தேகப்பட்டு, அவரை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்து அவர் அந்த ஆளை தான் மீட் பண்ண போவார், அந்த பூரா வாங்கினவரை. அப்படின்னும் போது யாருன்றதை நம்ம கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க ஒரு பிளான் பண்ணுவாங்க. இதுக்காக இதை பண்ணுறாங்கன்னா, இதை வந்து மீட் பண்ணுறதுக்காக இப்போ அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கவங்க வந்துட்டு அந்த பூரா வாங்கினவனை தேடி போவான். அவங்க 2 பேர் மீட் பண்ணுறதை வந்துட்டு இவனுக்கும் சொல்லிடணும். யாருன்னா ஜிம் ஓனருக்கு. அவர்கிட்ட சொல்லிட்டோன்னா அவருக்கு ஆல்ரெடி இவர் மேலே கோவமாக இருக்கார்ல, ஏன்னா இப்போ ஜிம்மில் இடையில போது பண்ணது இவர் தான்ற விஷயம் இப்போ இவருக்கு தெரிஞ்சிருச்சு.
அதனால கண்டிப்பா இவங்க 2 பேரும் இப்ப மீட் பண்ணும்போது, அவனுக்கு நம்ம அத மறைமுகமா தெரியப்படுத்திட்டோம் அப்டின்னா, அவன் அவங்கள ஏதாவது பண்ணணும் அப்டின்றதுக்காக போவான். அப்போ ஒரே கல்லுல 3 மாங்கான்ற மாரி 3 பேரையும் ஒண்ணா சேர்ந்து நம்ம பிடிக்கணும் அப்டின்ற மாரி போலீஸ்காரங்கலாம் தனியா அங்க பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரிஞ்சவுனே என்ன பண்ணுவாங்க, கரெக்ட்டா போய் அந்த ஜிம் ஓனர் இருக்கார்ல, அவர்கிட்ட போயிட்டு விஷயத்தெல்லாம் சொல்லிடுவாங்க. அவர் உடனே இப்போ உஷாராயிடுவாரு. இவங்க கிட்ட சிக்காம கொள்ளாம அவன் தான் இதுக்கு காரணம். அவன ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் தனிப்பட்ட முறையில ஒரு பிளான் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. இவரும் தனிப்பட்ட முறையில ஒரு பிளான் பண்ணிட்டே இருப்பாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போதே பார்த்தோம் அப்டின்னா, இப்ப ரிலீஸ் பண்ணி அந்த ஆள விட்டுட்டாங்க. இப்ப எல்லாரும் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இப்ப ரிலீஸ் ஆன ஆள் வந்துட்டு இவர பார்க்க இவரு அதாவது அந்த பூரா வாங்குனவர பார்க்க போறாரா? இல்ல அந்த ஆள் இவர பார்க்கறதுக்காக எங்கேயும் தனிப்பட்ட முறையில வராரா? அப்படின்றதுக்காக அவங்களுக்கே தெரியாம அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போலீஸ்காரங்களும் இருந்துட்டே இருப்பாங்க. இப்ப இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த போலீஸ்காரவங்கலாம் வந்துட்டு பேசுவாங்க. எல்லாரும் ஒண்ணு கூடி என்ன பேசுவாங்கன்னா, நம்ம டீம்லயே யாரோ ஒரு ஸ்பை வந்து இருக்கிற மாதிரி, அந்த டீம் இருக்குல்ல, அதாவது ஜிம் ஓனர் இருக்காருல்ல, டீம்ல வந்து ஒரு ஸ்பை வந்து நமக்காக இருக்காங்க. அங்க என்ன நடக்குது, என்ன ஏதுன்றத நம்மகிட்ட தெளிவுபடுத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அவர வந்து இன்னைக்கு நாங்க மீட் பண்ண போறோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சொன்னோனே அத மீட் பண்ண போறதே ஆள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த போலீஸ்கார் தான் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இத கேட்டோனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. எப்படியாவது அவர காப்பாத்தி ஆகணும். அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டே இருந்தானா, இப்ப அந்த ஆள் மாட்டிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. உடனே இப்ப அன்னைக்கு இந்த போலீஸ்கார மீட் பண்றதுக்காக அவர் வரப்போறாரு. அந்த ஸ்பை வரப்போறாருன்னோனே, யாருன்னு பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஹீரோயின் என்ன பண்ணாங்க, பாய் மாரி கெட்டப்ப போட்டுட்டு, ஹெல்மெட்ட போட்டுட்டு வண்டியில அந்த இடத்துக்கு வந்து நின்னுறாங்க. அங்க வந்து பார்த்தோம்னா, வந்த போலீஸ்காரவங்க என்ன சொல்றாங்க, கிட்ட நேரா வராங்க. ஹீரோயினுக்கு சுத்தமா புரியல. இப்ப ஹீரோயின் தான் உள்ள இருக்கிறது, அந்த ஹெல்மெட்டுக்குள்ள இருக்கிறதுன்றது அவங்களுக்கும் தெரியல. கரெக்ட்டா வந்துட்டியா? எங்களுக்குள்ள எந்த ஸ்பையும் கிடையவே கிடையாது. அதாவது அந்த ஜிம் ஓனருக்காக எந்த ஸ்பையும் எங்கள்ட்ட கிடையாது. இப்படி சொன்ன அந்த இடத்துக்கு அவனுக்கு உண்டான உண்மையான ஸ்பை வருவான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது நீதானா? அப்படின்ற மாரி புடிச்சிருவாங்க. ஹீரோயினுக்கா நம்மள வலை வீசி புடிச்சுட்டானுங்களே அப்படின்ற மாரி தோணும். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம யாருன்றத காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட்ட அவர் எவ்வளவோ கழட்ட முயற்சி பண்ணுவாரு. கழட்டாமயே அப்படியே சண்டை போட்டு அங்கருந்து தப்பிச்சும் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹையர் ஆஃபீசர் இருக்காங்களா, அவங்கள்ட்ட அந்த போலீஸ்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு என்னமோ அந்த பொண்ணு மேல தான் சந்தேகமா இருக்கு அப்படின்னும்போது, அப்ப இனிமே நம்ம உஷாரா இருக்கணும். அவ மேல சந்தேகம் வந்துட்டதுக்கப்புறம் இனிமே நம்ம அப்படித்தானே இருக்கணும் அப்படின்லாம் பேசிப்பாங்க. இதுக்கப்புறம் நம்மளோட எந்த பிளானுமே அவளுக்கு தெரியாத மாரி பார்த்துக்கணும். வெளிப்படையா அவ மேல சந்தேகப்படுறோன்றத நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போதைக்கு நம்மகிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. அதே சமயத்துல நம்ம எந்த பிளான் பண்ணாலும், அதாவது அந்த ஜிம் ஓனருக்கு எதிரா ஏதாவது பிளான் பண்ணி அவர புடிக்கணும்னு நினைக்கிறோம்ல, அத வந்து இவ முன்னாடி நம்ம இனிமே பேசக்கூடாது. ஏன்னா இவ தான் போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா அப்படின்ற மாரி இவங்களுக்கு ஒரு டவுட் வந்துரும். அது ஹீரோயினுக்கும் தெரியாது. அவங்க பாட்டுக்கு அங்கருந்து கிளம்பி போயிடுவாங்க. இதே நேரத்துல எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அப்பாவ சுடும்போது அந்த கன் யூஸ் பண்ணாங்க. அந்த கன்ன வந்துட்டு இப்ப யாரோ ஒருத்தன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்க மாரி இருக்கும். அது யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்ப எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்க. பக்கம் நடந்துட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின் நார்மலா வேலை பார்க்குற மாரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மேல எல்லாருக்கும் இப்போ ஒரு சந்தேகம் இருந்துட்டே தான் இருக்கு. இன்னொரு பக்கம் இப்போ முன்னாடியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, இவர் போய் கண்டிப்பா அந்த பூரா வாங்குனவர போய் மீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்ப அவரு மீட் பண்ணல. இப்ப மீட் பண்றேன்ற நியூஸ் தெரியவும் எல்லாரும் போய் அவர ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. குறிப்பா ஹீரோயின் இன்னொரு போலீஸ்காரே 2 பேரையும் மட்டும் அங்க அனுப்பி வைக்கிறாங்க. இங்க வந்த ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவ யார் இது மாரி பண்ணது அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்காங்க. அந்த விஷயம் தான் அது வந்த போலீஸ்காருக்குலாம் தெரியாதுல்ல. அதோட 2 பேர மட்டும் தான் இப்ப அனுப்பி வச்சிருக்காங்க. இது டவுட் பட்டு. சாதாரண ஒரு போலீஸ்காரன் ஹீரோயினும் மட்டும் வலுக்கட்டாயமா மாட்டிக்கிற மாரியான பிளான் பண்ணியிருக்காங்க. இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்க, போய் நின்னுட்டு அவரோட நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் வராத அந்த ஆள் வந்துட்டு, அந்த ஆள் இருக்காருல்ல, இவங்க 2 பேரும் ஒண்ணா மீட் பண்ணி, அந்த விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு மாத்திட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இந்த மாரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. போய் அவங்கள புடிச்சிடலாமான்னு 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு இவங்க 2 பேர் வந்திருக்கிற விஷயம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. அவங்க இவங்க எல்லாரையும் அப்படி இவங்க 2 பேரையும் அப்படியே ரவுண்டா போட்டு சண்டை போட ஆரம்பிச்சுறாங்க. ஹீரோயினால முடிஞ்ச அளவுக்கு போராடிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில அவங்க 2 பேரையும் மடக்கி உட்கார மாரி ஆயிடுது. இடத்துல பார்த்தீங்கன்னா, ஹீரோயின அடிச்சு புடிச்சு ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. அப்போ வந்து அந்த ஆள் வந்து ஹீரோயின்ட்ட என்ன சொல்வாருன்னா, "நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்கிட்டலாம் நான் தப்பா நடந்துக்க வந்தேன். அதுக்காக நீ உன்ன நீ எவ்வளோ மதிப்பா வச்சிருக்க உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு. அவன் என்ன பண்ணான், என் மூஞ்சிலயே இந்த மாரி ஒரு கோடு போட்டு விட்டுருக்கான். இன்னைக்கு உன்னையும் சும்மா விட மாட்டேன், அவனையும் சும்மா விட மாட்டேன். எந்த மாரி இருக்க அப்படின்றத வந்துட்டு அவனுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புன்னு" சொல்லிட்டு ஹீரோயின இப்ப புடிச்சு அடிச்சு வச்சிருக்காங்கல்ல, அந்த ஃபோட்டோ எடுத்து அவருக்கு அனுப்புறாங்க. அவருக்கா செம்ம டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. அதே சமயத்தில அங்கேயும் ஆள் அனுப்பி விட்டுருக்கான் அந்த ஆளு. அவரும் பார்த்தீங்கன்னா, அங்க வந்தவரோட வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அவருக்கு செம்ம கோவம் வருது. ஹீரோயினோட ஃபோட்டோவ பார்த்துறாரு. அவர் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா, செம்மையா ஃபைட் பண்றாரு. ஜிம் ஓனர்லாம் சும்மாவா? அவருக்கும் எல்லாம் தெரியும்ல. போட்டு எல்லாரையும் போட்டு புரட்டி எடுத்துர்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் எங்க இருக்காங்க அப்படின்ற மாரி அவருக்கு தெரிஞ்சிருது. இந்த ஹீரோயின் எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அவங்க வந்துட்டு இருப்பாரா. வரும்போது பார்த்தோம்னா, இவனுங்கலாம் என்ன பண்ணிருவானுங்க, ஹீரோயினையும் அந்த வந்த போலீஸ்காரர் 2 பேரையும் கைய ஒண்ணா சேர்த்து கட்டி போட்டுருவாங்க. கட்டி போட்டு 2 பேரையும் காருக்குள்ள அடைச்சிருவாங்க. அடைச்சதோட சும்மா இல்லாம காரெல்லாம் ஒரு மெஷின் வந்து அப்படியே அமுக்கிரும் பார்த்தீங்களா, அந்த மிஷினுக்குள்ள கார விட்டு அவங்க அந்த காருக்குள்ள இவங்க 2 பேரையும் உட்கார வச்சிருப்பாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் அங்க இருந்துட்டு பார்த்து சிரிச்சுக்கிட்டு
போட்டுட்டு அங்கேருந்து எப்படி வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருப்பாங்க. கார் கொஞ்சம் கொஞ்சமாக அமுங்கிக்கிட்டே வரும். கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டு பார்த்தோம்னா இந்த ஜிம் ஓனர் வந்துருவார். வந்தவர் பார்த்தீங்கன்னா அந்த அதை ஆப்ரேட் பண்ணுற மிஷின் இருக்குல்ல அதை போய் நேராக இடிச்சிருவாரு. அதனால் அது ஸ்டாப் ஆகி நின்றும். உடனே ஹீரோயினை வெளியே இழுத்துருவாரு. வெளியே இழுத்தோன்னே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த போலீஸ்கார் வந்து உள்ளே மாட்டிக்குவார். அந்த ஹீரோனுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படியாவது அவனையும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வெளியே பிடிச்சி இழுப்பாங்க. வரவே வராது. இந்த நேரத்தில் ரிப்பேராக போன மிஷின் திரும்பவும் வேலை செய்ய ஆரம்பிச்சு திரும்பவும் அந்த கார் வந்து அப்படியே மூடுற மாதிரி ஆகிடும். ஹீரோயின் உடனே இருக்கிற ஒயர் எல்லாத்தையும் பிடுங்கி விட்டுருவாங்களா. உடனே அந்த போலீஸ்காரை வந்து காப்பாற்றிடுவாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு போலீஸ்காரவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. இதனால இப்போ இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருந்தாங்கல்ல அவங்க எல்லாருமே அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. போலீஸ்காரவங்க வந்த உடனே இந்த ஜிம் ஓனருக்கு அவரும் ஒரு இடத்துக்கு ஓடிடுவார். ஏன்னா எல்லாருமே வந்து கேங்ஸ்டர் மாதிரி தானே, அதனால வந்து யாருமே இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் இங்கே வரவும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஒரு பக்கம் இப்போ பார்த்தோன்னு எல்லாரையும் காப்பாற்றியாச்சு. இதில் ஹீரோயினுக்கு நல்லா அடிபட்டிருக்கு. இன்னும் ஹீரோயினை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. அப்போ தான் வந்து மற்ற போலீஸ்காரங்களாம் என்ன பேசிக்கிறாங்க, இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த ஜிம் ஓனரை வந்து பிடிக்கணும்னு நினைக்கிறதே தப்பு. அவன் பேரில் தப்பு இருந்தாலும் அதிகமாக தப்பு பண்ணிட்டு இருக்கவன் இந்த பூராங்காரன் தான். இவனை தான் ஃபஸ்ட்டு நம்ம பிடிச்சி அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிகிட்டே இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த ஜிம் ஓனர் என்ன நினைக்கிறாருன்னா, ஹீரோயின் இன்னும் இங்கேயே இருந்தாருன்னா, ஏன்னா அவரோட ஃப்ரெண்டோட பொண்ணு வேறையா, அவள் இங்கே இருந்தானா அவளுக்கு உயிருக்கு ஆபத்து என்றைக்கு வேணால் ஏற்படும், அதுவும் அந்த பூராங்காரனால். அதனால அவளை எங்கேயாவது வெளிநாட்டுக்கு அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முயற்சி பண்ணுறாரு. இதோட வந்துட்டு அந்த ஹீரோயின் கிட்டே பேசும்போது, கண்டிப்பாக முடியாது, எங்கள் அப்பாவோட சாவுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிக்காமல் அவங்களை எதுவும் பழி வாங்காமல் நான் நிச்சயமாக இந்த ஊரை விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க வேற ஒரு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு இவருக்கு தெரியல. டக்குன்னு வந்து அவர் போலீஸ்காரங்களுக்கு கால் பண்ணுறாரு. நீங்கள் இப்போ யாரை பிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள பிடிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். அதுக்கு பதிலாக இனிமேல் என்ன பிடிக்கணுன்ற கேஸெல்லாம் நீங்கள் வச்சுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லவும் அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அந்த ஜிம் ஓனர் என்ன பண்ணுறாரு, அந்த ஆள் இருக்கான்ல அவனுக்கு கால் பண்ணி நான் இந்த இடத்துல தான் இருக்கேன், தைரியம் தான் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் அவரும் பார்த்தீங்கன்னா வாடான்ட்டு 2 பேரும் இப்போ ஒரு டீமாக குரூப்பாக வந்து நிற்கிறாங்க. அவ்வளோதான் 2 பேரும் அடி அடின்னு போட்டு மாறி மாறி அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க. இந்த நேரத்தில் கரெக்டாக அங்கே போலீஸ் வராங்க. 2 டீமில் உள்ள ஆளுங்களையும் அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே அந்த பூராங்காரன் தனியாக ஓட ஆரம்பிச்சிடான். இந்த ஜிம்மோட சும்மா இருப்பாரா, துரத்தி துரத்தி அவனை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்படியே அவங்க 2 பேருக்குள்ள தனியாக சண்டை நடந்துட்டு இருக்கு. அவங்களும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி பயங்கரமாக சண்டை போகிறாங்க, மாறி மாறி கீறிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த ஜிம்மோட ரொம்ப வீக் ஆகிறாரு, அவனும் வீக் ஆகிட்டே இருக்கான். இந்த நேரத்தில் இன்னும் ஒரு குத்து வாங்கினா இவர் கதை முடிஞ்சிடும். கரெக்டாக ஹீரோ நாங்கள் வந்துடுறாங்க. வந்துட்டு அவர் எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. இங்கேருந்து இப்படியே தப்பிச்சு போயிடுன்னு அவர்கிட்ட சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவரும் தடு மாதிரி தப்பிச்சு போகலாம் அப்படின்ற மாதிரி நினைப்புக்கு வந்து ஓட ஆரம்பிச்சிருவாரு. இவனை வந்து காப்பாற்றிடுறாங்க. அவங்களும் வந்து ரொம்ப அடிப்பட்டு அவர் ஒரு பக்கம் தப்பிச்சு போயிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்களும் அவனை பிடிக்க மாட்டோம்னு சொன்னாங்க, அது போய் இவரையும் சேர்த்து பிடிக்கணும்னு தான் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஒரே நேரத்தில் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. இது இவருக்கு தெரியாதுல்ல, அதனால் அவர் பாட்டுக்கும் தப்பிச்சு ஓடிட்டு இப்போ மாட்டிக்கிட்டோன்றது அவருக்கு நல்லாவே தெரியுது. இன்னொரு பக்கம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஆளை தனிப்பட்ட முறையில் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ இவங்க வந்துட்டு இந்த ஆள் பிடிச்ச அவன் இருக்கான்ல அந்த பூராங்காரன், அவன் வந்து போலீஸ்காரங்கள்ட்ட வந்துட்டு இவ தான் வந்துட்டு அங்கே இருக்கிறவ, அதாவது அந்த ஜிம் ஓனருக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறான்ற விஷயத்த சொல்லலான்னு வரும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவரையும் கதையும் முடிச்சு விட்ருவாங்க. அங்கேருந்து அவங்க தப்பிச்சு அங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்கும்போது இப்போ இவர் இருக்காரு ஜிம் ஓனர், அவர் வந்து தடுமாறி எங்கே வருவாருன்னா அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் டாக்டராக இருப்பார், அவரை பார்க்க தான் வருவார். இவருக்கு இப்போ நல்லா அடிபட்டிருக்கும், இவர் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாதா, அதனால் இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருப்பாரு. ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் வந்து அவங்க அப்பாவை பற்றின விஷயங்கள் தேடிட்டே தான் இருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ கிடைக்குது. அந்த ஃபோட்டோவில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க அப்பா வந்து நிறைய போலீஸ்காரங்களோட அவரும் ஒரு ஆளாக நின்று சிரிச்சிட்டு இருக்காரு, அதுவும் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு. அப்படின்னா நம்ம அப்பா வந்து போலீஸ்காராக இருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு இப்போ ஆச்சரியமாக இருக்குது. உடனே அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிறாங்க. அதுவும் சந்தோஷமாக அவர் சிரித்து நின்றுட்டு இருக்காரு அந்த ஃபோட்டோவில். இதை பக்கம் இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கா. இதே நேரத்தில் தான் அந்த ஜிம் ஓனர் இருக்காரு, அவர் வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி நான் இந்த இடத்துல தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன், நீ நேரில் வா உங்ககிட்ட பேசுன்னு சொல்லவும் நானும் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வராங்க. வரவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவே எடுத்துகிட்டு வராங்க. வந்தவங்க வந்து அவங்கள்ட்ட காட்டி எங்கள் அப்பா வந்து ஒரு போலீஸ்காரா, அதையே நீங்கள் இவ்வளோ நாளாக என்கிட்ட மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் அவர் சொல்லுவார், மாதிரி உங்கள் அப்பா கிடையாது, அவர் ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸர் தான், அவர் அப்படி இருக்கும்போது தான் எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உண்டாச்சு. ஆனால் இவர் கொஞ்சம் கெட்டவராக இருந்தாலும் ஒரு நல்ல கேரக்டர் இருக்குல்ல, அந்த ஒரு உண்மையான அவங்க அப்பாக்காக இந்த பொண்ணை இவ்வளோ நாள் சேவ் பண்ணுறாரு. அப்போ அவங்க அப்பா கிட்ட எப்படி இருந்திருப்பாரு, அதனால இவரோட கேரக்டர் பிடிச்சி தான் அவங்க அப்பா வந்து என்ன பண்ணியிருப்பாரு, போலீஸ்காராகவே இருந்தாலும் இப்போ ஹீரோயின் எப்படி ஒரு ஸ்பையாக அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி அவங்க அப்பா வந்து இவருக்கு ஆரம்பத்துலேருந்தே ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்திருப்பாரு. இந்த விஷயம் அங்கே போலீஸ்காரங்க யாருக்குமே தெரியாது. ஒரு கட்டத்தில் தெரிய வரும்போது அந்த போலீஸ்காரங்களோட ஹெட்டே வந்து இவங்க அப்பாவை ஏதோ பண்ணியிருப்பாரோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுதுன்ற மாதிரி இவர் சொல்லுவார். எனக்கு எப்படி இருக்கும்னா அப்போ அந்த ஹெட்டு தான் வந்து நம்ம அப்பாவை இந்த மாதிரி பண்ணதான், அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அதே மாறு வருஷத்தை போட்டுக்கிட்டு அவரை பார்க்கறதுக்காக வருவாங்க. வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அதுக்குள்ளேயே அவரை யாரோ வந்துட்டு நல்லா இது பண்ணி அவர் எப்படி இறந்து போகிற நிலையில் அவர் கிடப்பாரு. என்னடா இது நான் பண்ணுற வேலையை யாரா பண்ணிட்டு போனது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்போ முழிச்சிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ ஒன்றுமே புரியாது.
அவருக்கு இப்போ கொஞ்சம் உயிர் இருக்கு. அந்த டைம்ல போயிட்டு ஹீரோயின் போயிட்டு கேட்குறாங்க, "எங்க அப்பாவ எதுக்காக இந்த மாரி பண்ண? சொல்லு சொல்லுன்னு" சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அவர் உடனே அப்படியே தட்டு தடுமாறி முழிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க அப்பானா யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இவங்க அந்த பேர சொல்லுவாங்களா, அவரோட பொண்ணா நீ? அப்படின்னு கேட்கும்போது, ஆமா. இப்போ உனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? சொல்லு எங்க அப்பாவ எதுக்காக அந்த மாரி பண்ண? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கவும், நான் ஏன் உங்க அப்பாவ அந்த மாரி பண்ண போறேன்? சொல்லப்போனா நானும் உங்க அப்பாவும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. உங்க அப்பாவ அந்த மாரி நான் பண்ணவே இல்லன்னா, அப்ப எங்க அப்பா சாவுக்கு யார் காரணம்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்களா? அவரால பேச முடியல. அவரு அவங்க கையில ஒரு லெட்டர மட்டும் குடுத்துட்டு அப்படியே அங்கேயே இறந்து போயிடுவாரு. லெட்டர் ஹீரோயின் படிக்கும்போது தான் தெரியும். உண்மையிலேயே பார்த்தோம் அப்படின்னா, இந்த இன்ஸ்பெக்டர் ஹெட் இருக்கார்ல, இவரும் ஹீரோயினோட அப்பாவும் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டாவே இருந்திருப்பாங்க. இவங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிற காலத்திலேயே வந்துட்டு, இந்த ஜிம் ஓனர் இருக்கார்ல, அவரு தான் இந்த மாரி வேலையெல்லாம் பார்த்துட்டே இருப்பாரு. அவர எப்படியாவது பிடிக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே யோசிச்சிருப்பாங்க. அப்பதான் ஹீரோனோட அப்பா என்ன சொல்வாருன்னா, அந்த ஜிம்முக்கு நான் ஒருத்தனா போறேன். அந்த ஓனர் கிட்ட நான் பேசி ஃப்ரெண்டா ஆகுறேன். அப்படி ஃப்ரெண்ட் ஆகி அவன பத்தின விஷயங்கள் எல்லாத்தையுமே உனகிட்ட நான் சொல்றேன். அப்ப அவன ஈஸியா நம்ம புடிச்சிடலாம் அப்படின்ற மாரிலாம் பிளான் பண்ணியிருப்பாங்க. பிளான் பண்ணிட்டு அவர அரெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு, அவங்க எல்லா வேலையுமே பண்ணிட்டு இருப்பாங்க. எப்ப நேரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. இது தெரியாது ஜிம் ஓனருக்கு. அவர் வந்துட்டு இப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்டு நம்மளுக்கு இருக்காரு. அவன் போலீஸ்காரனா இருந்தாலும் நம்மகிட்ட வந்து நல்லா ஃப்ரெண்டா இருக்கான் அப்படின்ற மாரிலாம் அவரு ஃபர்ஸ்ட்டு போலீஸ்காரனே அவருக்கு தெரியாது. ஜிம்முக்கு வரவன் நம்ம மேல இந்த அளவுக்கு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து நல்லா க்ளோஸா தான் பேசிட்டு இருப்பாரு. அப்பதான் எல்லா விஷயமும் ரகசியமும் அந்த அளவுக்கு பகிர்ந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில வந்துட்டு இப்ப ஹீரோயினோட அப்பா வந்துட்டு அவர் யூஸ் பண்ற லைட்டர்ல வந்துட்டு அந்த நியூஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற மாரி கண்டுபிடிச்சுருவாரு. ஓ! அப்ப இவன் போலீஸ்காரனா இருந்துட்டு என்ட்ட நடிச்சிட்டு இருக்கானா? இவன சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அவரு தான் வந்துட்டு அதாவது இந்த ஜிம் ஓனர் தான் வந்துட்டு ஹீரோயினோட அப்பாவையே முடிச்சு கட்டி விட்டுருப்பாரு. இது வந்து இப்ப யாருக்குமே தெரியாமயே இருந்திருக்கும். இந்த மாரி பண்ணதோட மட்டும் இல்லாம, ஹீரோயின் கிட்டயும் இப்போ வரைக்கும் நல்லவன் போலயே நடிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்ற விஷயம் இப்ப தான் ஹீரோயினுக்கே தெரிய வரும். அப்ப எல்லாத்துக்கும் காரணம் இவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வரும். ஒரு மாதிரி ஆகுது. என்னடா இது இவ்வளோ நாள் நான் யார நம்பிட்டு இருந்தேனோ, அவன் தான் இது எல்லாத்துக்கும் காரணமா? இப்பலாம் யார நம்புறது, யார நம்புறதுன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதே! அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவங்க கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. இதே நேரத்தில இப்ப தான் உண்மை தெரிஞ்சிருச்சுல்ல. இதுவரைக்கும் நம்ப வச்சு எங்க அப்பாவையும் முடிச்சு கட்டிட்டு என்கிட்டயும் இந்த மாரி நடந்துக்கிட்டானா, அவனுக்கு சரியான பாடத்த நான் புகட்டுறேன் அப்படின்ற மாரி இவங்களுக்கு திரும்ப செம்ம கோவம் வரும். இதே நேரத்தில அந்த ஜிம் ஓனருக்கு உண்மை தெரிஞ்சிரும். ஹீரோயினுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. அவ திரும்ப நம்மள தான் தேடி வருவா அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து இப்ப ஆள அனுப்புறாரு. ஹீரோயின முடிச்சு கட்டுறதுக்காக அனுப்புவாரு. வந்துட்டு இந்த விஷயம் வந்துட்டு இன்னொன்னும் இருக்கு. அதுல வந்துட்டு இப்ப இந்த ஹெட் வந்து இறந்து போயிருக்கார்ல போலீஸ்ல. அவர் இறந்து போனதுக்கு காரணமும் இந்த ஜிம் ஓனர் தான். இப்ப இந்த விஷயம் வந்து வெளிய தெரியக்கூடாது. ஏன்னா அடுத்தது வந்து ஹீரோயின் வந்து அவள தான் விசாரிக்க போறாரு. விசாரிச்சா அவர் உயிரோட இருந்தா ஹீரோனுக்கு விஷயம் தெரிஞ்சிரும்ன்றதுக்காக தான் ஹீரோனுக்கு எதுவுமே தெரியக்கூடாது. நம்ம சொல்றது மட்டுமே அவ நம்பிட்டு இருக்கணும் அப்படின்றதுக்காகவே அவர் ஆரம்பத்துல இருந்தே இந்த வேலை தான் பார்த்திருப்பாரு. கடைசியா அந்த ஹெட் மேல ஹீரோனுக்கு சந்தேகம் வந்துருச்சா, அவங்கள்ட்ட போய் பேசுறதுக்குள்ள நம்ம அவர் கதைய முடிச்சுடணும்னு இவர் தான் பண்ணிட்டு போயிருப்பாரு. இது ஹீரோனுக்கு இப்பதான் எல்லாமே புரியுது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ஜிம் ஓனர் என்ன பண்ணுவாருன்னா, இங்க நல்ல ஒரு மாரி ஸ்டேஷன்ல வந்து உட்காந்துருவாரு. இங்க பாருங்க உங்க ஆஃபீசர் இறந்து போனதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்க தேவையில்லாம என் மேல சந்தேகப்பட்டுட்டு இருக்கீங்க. அந்த இடத்துல நான் இல்லவே இல்ல அப்படின்ற மாரிலாம் அவர் சொல்லிட்டே இருப்பாரு. சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அங்க அவர் அனுப்புன ஆள எல்லாரையும் முடிச்சு விட்டுருவாங்க. இங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மாதிரி நீ சொல்ல முடியாது. அந்த போலீஸ்கார ஹெட் இருக்கார்ல, அவர் இறந்து போன இடத்துல இந்த மாரி ஒரு திங்ஸ் கிடைச்சிருக்கு. அதுல கைரேகைய கண்டுபிடிச்சோம்னா, அவர் யார் அப்படி பண்ணதுக்கான காரணம் எங்களுக்கு தெரிஞ்சிரும் அப்படின்ற மாரி சொல்லவும், இப்ப இவருக்கே ஒரு மாரி இருக்கும். ஏன்னா இந்த ஜிம் ஓனர் தானே இத பண்ணது அப்படின்றனால அவர் ஒரு பக்கம் பயந்துட்டு என்னதான் தைரியமா இங்க வந்தாலும், ஒரு பயந்துகிட்டே அவர் பாட்டுக்கு அங்க இருந்து போவாரு. ஆனா ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இத வந்து இங்க வைக்க மாட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறதுனா, எங்க அப்பாவ இந்த மாரி பண்ணிட்டு, நீ இந்த மாரி என்ன நம்ப வச்சு ஏமாத்துனதுக்கு உனக்கு போலீஸ்ல புடிச்சு குடுத்து அந்த மாரி தண்டனை குடுக்கக்கூடாது. என் கையாலேயே உன் கதைய முடிக்கணும். அதுதான் உனக்கு நான் குடுக்குற தண்டனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெனைப்பாங்க. அதனாலேயே அதெல்லாம் வந்து அந்த ஃபாரன்சிக்லாம் அனுப்பாம அவங்க கிட்டயே வச்சுப்பாங்க. இத வந்து அவங்க கூடயே வேலை பார்க்குற இன்னொரு போலீஸ்காருக்கு தெரிஞ்சிரும். நீ எதுக்காக இந்த மாரி வேலைலாம் பார்த்துட்டு இருக்க? அவன காப்பாத்தணும்னு நெனைக்கிறியா? அப்படி இப்படின்னு கேட்டுட்டு போய் ஹீரோயின் கிட்ட சண்டை போடுவாரு. பேசிட்டே இருந்தவங்களும் இவங்களுக்கு 2 பேருக்குள்ளேயே சண்டை வர ஆரம்பிக்குது. உடனே அந்த போலீஸ்காரர் என்ன சொல்வாருன்னா, நீ அத என்கிட்ட குடுத்துரு. அதுதான் எவிடன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லவும், ஹீரோயின் வந்து இது வேற ஒரு காரணம். அது உனக்கு சொன்னா புரியாதுன்னு சொல்லவும், இவரு கேட்க மாட்டேங்கிறாரு. கையில விலங்கு வச்சிருக்காரு. அதோட சேர்த்து ஹீரோயின் கையும் சேர்த்து கட்டி போட்டுறாரு. ஹீரோயின் உனக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்கிற விடுன்னு சொன்னா கேட்க மாட்றாங்க. உடனே இவங்க 2 பேரும் அடிச்சுக்கலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஜிம் ஓனரோட ஆளுங்க பயங்கரமா வந்துட்டாங்க. அவ்வளோதான். ஏன்னா இப்ப அவங்க மேல இந்த விஷயம் வந்து அவங்கள்கிட்ட போச்சுன்னா வந்து அவர அரெஸ்ட் பண்ணிடுவாங்கல்ல. அதுக்காக அவங்க இத புடுங்கிட்டு போயிட்டு இவங்க 2 பேரையும் முடிச்சு கட்டிட்டு போணும்னு அவங்க வேற வந்திருக்காங்க. அவ்வளோதான் 2 பேர் கையும் கட்டி தான் போட்டுருக்கும். அந்த கை கட்டுன மாரியே அவங்க 2 பேரும் பயங்கரமா ஃபைட் பண்ணுவாங்க. அதோட எல்லாரையும் முடிச்சு கட்டி விட்டுருவாங்க. ஹீரோயின் சொல்ல வேண்டியதெல்லாம் செம்மையா சுத்தி சுத்தி சண்டை போடுறாங்க. அதோட கடைசியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு காயமா இருக்கும். இப்ப இவரும் வந்து இந்த போலீஸ்காரும் வந்து அத புரிஞ்சுப்பாரு. என்ன நினைப்பாருன்னா, அந்த ஜிம் ஓனர காப்பாத்துறதுக்காக தான் இவங்க வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல உன் மேல எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. இப்ப நான் உறுதியாவே நம்புறேன். எதுக்கு அந்த மாரி வேலைலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறவர் வந்து, இப்ப அவங்க அப்பாக்காக தான் அவங்க இதெல்லாம் பண்றாங்கன்ற விஷயம் அவருக்கு தெரிஞ்ச உடனே, நானும் உனக்கு அவருக்காக நீ கண்டுபிடிக்கிற விஷயத்துல நானும் உனக்கு ஹெல்ப்பா இருப்பேன். அப்படின்லாம் சொல்லிட்டு ஹீரோயின் கைக்கு வந்து மருந்தெல்லாம் போட்டுட்டு இருப்பாரு. இத பார்த்தோன்னே இவ்ளோ நாளா ரவுடி பேபியா திரிஞ்ச ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப தான் மொத ஒரு லவ் ஃபீல் வர ஆரம்பிச்சுரும் அவர் மேல.
அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் லவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணலான்ற அளவுக்கு 2 பேரும் மனசுலயே நினைக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. அதோட 2 பேரும் வந்துட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, திரும்பவும் அந்த ஜிம் ஓனரோட ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க திரும்பவும் ஷூட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இதில வந்து அந்த போலீஸ்காரர் இறந்து போயிடுறாரு. ஹீரோனுக்கு செம்மையா ஒரு மாரி ஆயிடுது. என்னடா நான் யார நேசிச்சாலும் உடனே அவங்கள முடிச்சு கட்டிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் உங்கள சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, தனி ஆளா இருந்துட்டு அந்த ஜிம் ஓனர பார்க்கறதுக்காக வராங்க. அவ்வளோ சீக்கிரம் அவர மீட் பண்ண முடியுமா? வெளிய இருக்க ஆளுங்க எல்லாரையும் முடிச்சு கட்டணும்ல. பயங்கரமான ஃபைட் பண்றாங்க. அப்படி ஃபைட் பண்ணி எல்லாரையும் முடிச்சு கட்டிடுறாங்க. ஜிம் ஓனர் கிட்ட போறாங்க. போனவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு, "நான் உன்ன முடிச்சு கட்டாம விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லவும், "இப்ப என்ன 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 உண்டில்லன்னு பண்ணிட்டீன்னா, நீ நிம்மதியா இருப்பீல்ல? வா வந்து ஷூட் பண்ணிட்டு போ" அப்படின்ற மாரி அசால்ட்டா நிக்கிறாரு. "அவ்ளோ சீக்கிரம் நீ இவ்ளோ வேல பண்ணதுக்கு ஒரே ஒரு இதுல வந்துட்டு உன்ன கொன்னுட்டு போறதுக்கு நான் விருப்பப்படல. உன்ன வேற மாரி தான் துடிக்க துடிக்க தான் பண்ணணும்" அப்படின்ற மாரிலாம் அவங்க சொல்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, அவர் அடிக்க, இவங்க அடிக்க பயங்கரமா அவரும் சண்ட போடுறாரு. இவங்க அதுக்கு ஈக்குவலா சண்ட போடுறாங்க. ஒரு கட்டத்துல அவர் முடியாம போன உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவர் அப்படியே கழுத்துக்கிட்ட வச்சு அவர் கதைய முடிச்சு விட்டுர்றாங்க. இப்ப வந்து அவங்க அப்பாவ இந்த மாரி பண்ண ஆள வந்துட்டு அவங்க தேடி கண்டுபிடிச்சுறாங்க. இப்ப தான் அவங்களுக்கு நிம்மதியா இருக்கு. ஆனாலும் இப்ப தான் லவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்குள்ள லைஃப் எல்லாத்தையும் முடிச்சிருச்சு அப்படின்ற மாரி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இருந்தாலும் அப்பா ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸரா தான் இருந்தாரு. அவர் கேங்ஸ்டர் இல்ல. அதனால நம்மளும் ஒரு நல்ல போலீஸாரியா இருக்கணும். இந்த மாரி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக திரும்பவும் அவங்க போலீஸ் வேலைய வந்து அவங்க பக்காவா பண்றாங்க. இந்த மாரி எந்த ஒரு இதுவும் இல்லாம அந்த மாரி பார்க்குறாங்க. அந்த மாரி ஒரு எண்டிங்கோட தான் இந்த ட்ராமா வந்து இங்க கம்ப்ளீட் ஆகும். இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இன்னொரு ரிவ்யூல சந்திக்கலாம்.